ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் ஏஞ்சதும் பெட் கவர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் இருந்தது. இந்த ஆண்டி நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணும்போதுலேருந்து என்கிட்ட தான் தைச்சிட்ருக்காங்க. கண்டினியூஸாக என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த ஆண்டியோட ப்ளவுஸ் வந்து எடுத்து தைச்சிக்கிட்டேன். ஃபுல் ப்ளவுஸ் தைச்ச வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் வீடியோ வந்து நல்லா லென்த்தாக போயிடும் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் கீழே வந்ததும் ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். நான்லாம் ஆந்திராவில் இருக்கும்போது எனக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் போடவே தெரியாது. யாராவது போட்டு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்லைனா கடையில் தான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சாத்துக்குடி ஜூஸில் எக்ஸ்பர்ட்டே ஆகிட்டேன். ஏன்னா ரிஃபாயாக்கு இந்த ஜூஸ் மட்டும் நல்லாவே பிடிக்கும். இந்த ஜூஸ் மட்டும்தான் அவள் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாமல் குடிப்பாள். அதனால தான் இந்த சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் நான் வீக்லி த்ரைஸை நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அவள் எது விரும்பி குடிப்பாளோ அது மட்டும்தான் நான் மோஸ்ட்லி அவளுக்கு தருவேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்காக எங்கள் மாமி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நல்லாவே ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மீன் மசாலா போட்டு பெரட்டினாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் மீன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி கொடுத்தாங்க. மண்டே எல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நான் குழம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மீன் குழம்போட ரெசிபி நான் தனியாக ஷேர் பண்ணுவேங்க. இன்கேஸ் உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியலன்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த மீன் குழம்புக்கு பேர் வந்து ஆந்திராவில் சாப்பல புலுசுங்க. அது ஃபுல்லாகவே வந்து புளியில் தான் செய்வாங்க. அதில் தேங்காய் எல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அப்புறம் இந்த மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த 3 தூளுமே போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா பெரட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த 3 மசாலா போட்டதுக்கப்புறம் அப்போ தான் வந்து கொஞ்சம் குழம்பு கட்டியாகவும் ஆகும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மீன் குழம்புக்கு ஃபுல்லாகவே மண்டை தான் போடுவாங்க எங்கள் வீட்டில். மற்ற மீன் எல்லாமே வந்து ஃப்ரை தான் பண்ணுவாங்க. எல்லா மீனும் போட்டு முடிச்சதும் அது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். மீன் வந்து நல்லாவே வெந்திரும். மீன் குழம்பு முடித்ததும் ரசத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகு, 2 வெறுமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, லாஸ்ட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே மீன் குழம்புக்கு ரசம் தாங்க காம்பினேஷனு. மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக வந்து ரசம் வைக்கணும். அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ரசம் தாளித்து முடித்ததும் அதில் கொஞ்சம் இங்குவை போட்டுக்கிட்டேன். இங்குவை போட்டால் நல்லா இருக்குங்க ரசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே வந்து கல் உப்பு போடுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சால்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். உப்பு போட முடியாத இடத்துல மட்டும்தான் நான் சால்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரசத்தில் புளி கரைச்ச தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் மீன் வறுத்துறது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா வந்து சூடானதும் மீன் வந்து போடுறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ரூபா மீன் தான் வாங்குவோம். இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு வேறு மீன் வாங்கியிருந்தாங்க. இதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியாது. மீன் வந்து நல்லா வெந்ததும் நான் மாற்றி விட்டேன். 2 டைம்ஸ் மாற்றிட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற ஸ்டேஜில் வந்து நான் இறக்கி விட்டேன். அதே மாதிரி 2-3 ட்ரிப்பு வந்து மீன் நல்லா வறுத்ததும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் முள் இல்லாத மீனை மட்டும் ரிஃபாக்காக அப்புறம் என் ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சண்டே வீட்டில் இருக்க மாட்டாங்க. சண்டேவும் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சண்டே தான் மெயின். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக அவங்க போய் தான் ஆகணும். எஜுகேஷ்னல் ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் முடிச்சதும் சாப்பிட்டவும் முடிச்சிட்டோம் ஆஃப்டர்நூன் லஞ்சு. சண்டே வீட்டில் இருந்தால் எப்படி போகும்னே தெரியாது. இப்போ தான் லஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து டீ டைம் ஆகிடுச்சி. டீ டைம் ஆனாலே வந்து ஃபஸ்ட்டு நான் தான் கிச்சனில் இருப்பேன். ஏன்னா வீட்டில் இருந்தால் ஈவினிங் டீ மோஸ்ட்லி நான் தான் வைப்பேன். டீ வச்சதும் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன். முதல்ல எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நிறையா செடி வச்சுருந்தேன். அதில் பாதி எல்லாமே வந்து செத்து போயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற செடியில் பாதி வந்து எங்கள் மாமா தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இந்த சைடு இருக்கிற மணி பிளான்ட்டு, அந்த மெஹந்தி செடி அதெல்லாம் நான் தான் வச்சேன். மற்றது எல்லாமே வந்து எங்கள் சிஸ்டரின்லா, அதுக்கப்புறம் எங்கள் மாமா, எங்கள் மாமி எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இந்த செடிங்கெல்லாம். ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறதை மட்டும் எங்கள் மாமா தான் பண்ணுவாங்க.
டெய்லி மார்னிங்கு ஈவினிங்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே எங்கள் மாமா தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நைட் ஆகிடுச்சி. இட்லி வச்சுட்டேன். இட்லி வச்சா ரிஃபாவும் வந்து எங்கள் மாமி மாமா எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இட்லி எனக்கு மட்டும் பிடிக்காது. நான் எப்போவுமே வந்து தோசை தான் சாப்பிடுவேன். நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் எனக்கு ஆக்சுவலாக இட்லி வைக்கிறது தெரியாது. நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருந்தேன்னா, மாவில் நிறையா வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். அதை போக போக தான் நான் கற்றுக்கிட்டேன். மாவில் ஓவராக வந்து தண்ணி ஊற்றினா இட்லி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நல்லாவே இட்லி போடுவேன். இட்லி போட்டு முடித்ததும் வந்து நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாமே வந்து நல்லா சேர்த்து நல்லாவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான்லாம் ஆந்திராவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சட்னி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தோசைக்கு, இட்லிக்கு, உப்புமாக்கு எங்கள் சைடு எல்லாமே வந்து நடக்கடலை சட்னி தான் செய்வோம். அதுதான் எங்கள் சைடு வந்து ஃபேமஸ்ஸு. சட்னி வந்து நல்லா அடிச்சிட்டும் தாளித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி பார்த்தேன். இட்லி வந்து நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரிஃபாக்கு வந்து ஊட்டிட்டேன். அவள் வீட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஊட்டி விட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான விலாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சி.